தமிழுக்கு முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு நமக்கு நிறைய மெசேஜ் வரும் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்து. அப்படி வர்ற மெசேஜில் பார்த்தீங்கன்னா சில மெசேஜ் நமக்கு ஃபோட்டோ மெசேஜாக வரும், ஆடியோ மெசேஜாக வரும், வீடியோ மெசேஜாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜாக வருது அப்படின்னா அதை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அதுக்கும் அப்ளிகேஷன் இருக்குது. பட் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்டுக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்புகிறாரு. ஸோ அந்த மெசேஜையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலுக்கு இப்போ நான் ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மெசேஜ் இந்த மொபைலுக்கு ரிசீவ் ஆனோடனே கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணி அது அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேட்போம். என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்போம். அதே மாதிரி தான் இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன், அந்த ஆடியோ ரிசீவ் ஆயிருக்கு. அதை ப்ளே பண்ணுறதுக்குள்ளே ஜஸ்ட் அவங்க சடனாக அவங்க சைடில் இருந்து டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆடியோவை நம்மளால் கேட்டுக்க முடியாது. என்ன அனுப்புனாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாது, கன்ஃபியூஸாக இருக்கும். நமக்கு நிறைய விதமாக திங்க் பண்ண தோணும். சில சென்சிட்டிவான மேட்டராக இருக்கப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி தோணும். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஒரு ஆடியோவை நம்ம எப்படி கேட்டுக்கிறது? ஆடியோவாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷனுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே லிங்க் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அக்செப்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கேட்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய நேமை தேடி கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் அக்சஸை கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் அக்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவ்வளோதான். இந்த அப்ளிகேஷனில் நம்ம வேறு எதுவுமே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது பொதுவாகவே எல்லா அப்ளிகேஷனுக்குமே பொருந்தும். வாட்ஸ்அப்புக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷனுக்குமே பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் மெசேஜ் ரிசீவ் பண்ணுறீங்களோ, நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபோட்டோ, ஆடியோ, வீடியோ இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்து பெர்மிஷன் கேட்டால் அலோவ் பண்ணிடுங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நார்மலாக நமக்கு எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வேறு எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ கொஞ்ச நேரம் இந்த மாதிரி லோட் ஆகும். எல்லா ஃபைலுமே லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஃபேஸ்புக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுலலாம் மெசேஜ் ரிசீவ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப் அண்ட் டிடெக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிடெக்டட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம டெமோவை பார்த்துடலாம். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மொபைல்லேருந்து இப்போ இந்த மொபைலுக்கு சேம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆடியோ மறுபடியும் சென்ட் பண்ண போகிறேன். அந்த ஆடியோவை இந்த மொபைலும் இப்போ ரிசீவ் பண்ண போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ அந்த ஆடியோவை கேட்கறதுக்கு முன்னாடியே அதே மாதிரியே சென்டர் வந்து நமக்கு டெலீட் பண்ணிடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி நமக்கு ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் எல்லாருக்குமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவை இப்போது இங்கேருந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றத கொடுத்துடலாம். கொடுத்தோம் அப்படின்னா எங்கேயுமே டெலிட் ஆயிடுது. நம்மளால் அதை கேட்கவே முடியாது. என்ன ஆடியோ வந்துச்சு அப்படின்றதும் நமக்கு தெரியாது. இப்போ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். இந்த ஆடியோவை நம்ம ப்ளே பண்ணியும் கேட்டுக்க முடியும். வாட்ஸ்அப்பில் இருந்து டெலிட் ஆயிடுச்சு, நீங்களே தவறுதலாக டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்து இந்த ஆடியோவை எடுத்து வச்சிருக்கும், நம்ம கேட்டுக்கலாம். இதுவே இமேஜாக இருந்தால் எப்படி, வீடியோவாக இருந்தால் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். ஆடியோவை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகி நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குற அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடும். பட் இமேஜ் நமக்கு வீடியோ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய மொபைலில் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் இப்போ லைவாகவே பாருங்கள், சொல்கிறத விட நீங்கள் லைவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியாச்சு. இதே வாட்ஸ்அப்புக்கு நம்ம பக்கத்து மொபைல்லேருந்து ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் எந்த ஒரு இமேஜ் வேணாலும் இருக்கலாம், இல்லை வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோக்கும் இமேஜுக்கும் சேம் ப்ராசஸ் தான். இப்போ இமேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ணிட்டோம். இந்த மொபைல்லையும் அந்த இமேஜ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்காத வர உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த இமேஜ் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் பண்ணிட்டீங்க, அட் த சேம் டைம் டவுன்லோட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைலில் கேலரியில் இருக்கும், எங்கேயுமே போகாது. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேலரியில் இருக்கும். இல்லை கேலரியில் காமிக்க வேணாம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா கேலரியில் காட்டாது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சில பேருக்கு இமேஜ் வந்து கேலரியில் காட்டாது வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணாலும், ஏன்னா அவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கேலரியில் இருக்கக்கூடிய இந்த இமேஜை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பின மொபைலிருந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கேலரியிலிருந்து கூட டெலீட் ஆயிரும். இப்போ பாருங்கள், வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்றது இல்லை. கேலரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேலரியிலையும் அந்த ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்து இருக்காது, டெலீட் ஆயிரும். இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சு
போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணு முன்னாடியே தான் மறைஞ்சு போச்சு. அந்த ஒரு இமேஜ் வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம டெலிட் ஃபார் எவ்ரிஒன் கொடுத்தோன்னா கேலரிலையும் டெலிட் ஆகிடும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் இந்த இந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இமேஜையும் அந்த ஒரு வீடியோவையும் யாராவது அனுப்புகிறாங்க, இமேஜும் வீடியோவும் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த இமேஜையும் வீடியோவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இமேஜுக்கும் வீடியோக்கும் ஒர்க் ஆகாது. மற்றபடி வாய்ஸ் ரெக்கார்டருக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நார்மலாக இன்னொரு ஆடியோவை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனுடைய கான்செப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் யாராவது டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரெக்கவர் பண்ணி வீடியோ ரொம்ப லென்த்தாக இழுத்ததுக்கு சாரி. ஏன்னா புரியாதவங்களுக்கும் நல்லா புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.